வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியர். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 14% அகவிலைப்படி உயர்வு. சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசையும் அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு இடிந்து விழுந்த பகுதியிலிருந்து 72 குடும்பங்கள் வெளியேற்றம். போகும் இடம் தெரியாமல் உடைமைகளுடன் வெளியேறிய மக்கள். மாத வாடகை வழங்கப்படும் என்று அரசு உறுதி. குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு இடிந்த பகுதியில் அண்ணா பல்கலைக்கழக வல்லுநர்கள் ஆய்வு. 60 அரசு குடியிருப்புகள் இடியும் நிலையில் இருப்பதாக அமைச்சர் முத்துசாமி தகவல். சென்னை முழுவதும் 62 திட்டங்களை ஆய்வு செய்ய 5 தொழில்நுட்ப குழுக்கள் அமைப்பு. 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் இறுதியில் அல்லது மே முதல் வாரத்தில் பொதுத் தேர்வு. அடுத்த மாதம் 19ஆம் தேதி முதல் திருப்புதல் தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிப்பு. தமிழகத்தில் மேலும் 11 பேருக்கு ஒமைக்ரான் தொற்று. புத்தாண்டு கொண்டாட்டங்களை தவிர்க்க அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள். மேலும் 2 தடுப்பூசிகளுக்கு மத்திய அரசு ஒப்புதல். கொரோனாவுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான மாத்திரைக்கும் அனுமதி. பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கொள்ள இணை நோய்க்கான சான்றிதழ் தேவையில்லை. மத்திய சுகாதாரத்துறை விளக்கம். இந்தியாவின் வலுவான அடித்தளத்தை பலவீனப்படுத்தும் முயற்சி நடைபெறுவதாக சோனியா காந்தி குற்றச்சாட்டு. போராட்டங்களை முன்னெடுக்க காங்கிரஸ் கட்சியினருக்கு அழைப்பு. செஞ்சுரியன் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 327 ரன்களை எடுத்தது இந்தியா. 150 ரன்களுக்குள் 7 விக்கெட்டுகளை இழந்தது தென்னாப்பிரிக்கா. தமிழகத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 14% அகவிலைப்படி உயர்வு வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழ்நாடு அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் அகவிலைப்படி பெற தகுதியுள்ள ஏனைய பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை ஜனவரி 1ஆம் தேதி முதல் 17%லிருந்து 31% உயர்த்தி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு 8724 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் பரிசாக சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு 3000 ரூபாயும், ஓய்வூதியதாரர்களுக்கு 500 ரூபாயும், சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரிபவர்களுக்கு 1000 ரூபாயும், சிறப்பு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு 500 ரூபாயும் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதன் காரணமாக அரசுக்கு சுமார் 169 கோடியே 56 லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சென்னை திருவொற்றியூரில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் இடிந்து விழுந்த பகுதிகளில் அண்ணா பல்கலைக்கழக வல்லுநர் குழு ஆய்வு செய்தது. சென்னை திருவொற்றியூர் அரிவாக்குளம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் டி பிளாக்கில் உள்ள 24 வீடுகள் திங்கட்கிழமை இடிந்து தரைமட்டமாகின. வீடுகளை இழந்து தவித்த 24 குடும்பங்களும் திருமண மண்டபங்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் உத்தரவின்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்ட நிலையில் மாற்று வீடு ஒதுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் இடிந்து விழுந்த பகுதிகளை அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியை முத்தாரம் தலைமையிலான மூவர் குழு ஆய்வு மேற்கொண்டது. ஏற்கனவே இடிந்து விழுந்த வீடுகளில் இருந்து கட்டுமான பொருட்களின் மாதிரிகளை வல்லுநர் குழு சேகரித்தது. பாதியாக இடிந்து விழுந்த டி பிளாக்கின் எஞ்சிய பகுதியை மாடியில் நடந்து சென்று ஆய்வுக்குழுவினர் பார்த்தனர். மேலும் சேதமடைந்த நிலையில் உள்ள 312 வீடுகளின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. 1 மணி நேர ஆய்வுக்கு பின் சிமெண்ட் பூச்சு, செங்கல், கான்கிரீட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட இரும்பு கம்பி உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். இந்த ஆய்வு முடிவு 10 நாட்களுக்குள் அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும், தரம் உறுதி செய்யப்படும் வீடுகளில் மட்டும் மக்கள் குடியேற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
முன்னதாக குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் இடிந்த வீடுகளுக்கு அருகில் உள்ள சி மற்றும் இ பிளாக்குகளில் வசித்த 72 குடும்பங்களும் வெளியேற்றப்பட்டனர். இதேபோன்று மற்ற குடியிருப்புகளில் இருந்தவர்களையும் வெளியேறும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறினர். வீடு நடுங்குற மாதிரி இருக்கு, விழுற மாதிரி இருக்கு. எல்லாரும் சாமான் செட் எடுத்துன்னு எல்லாம் வெளியே போயிட்ட பிறகு இடிச்சா கூட ப்ராப்ளம் கிடையாது. வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. அம்மா இங்கே வீடு பார்த்துருக்காங்களாம். எல்லா பொருளையும் அங்கே எடுத்துகிட்டு போவோம் டெம்போ வச்சு. மீன்லாம் அப்படியே மேலேயே வச்சுட்டாங்க. அதான் அந்த அங்கிள் தான் எடுத்து கொடுத்தாரு. அது எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சாரு. 28 வீடு தான் இருக்கு, அதுக்கு மட்டும் தான் டோக்கன் தருவோம், அதுக்கு மட்டும் தான் பொருள் தருவோம், இப்படி தான் சொல்றாங்க. அவன் மீதி 20 வீடு எங்க போறது? அதனால தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். கொடுத்தா 48 வீட்டுக்கும் கொடுங்க, புரியுதுங்களா? பொருள் உதவியோ எந்த உதவியோ இருந்தாலும் 48 வீட்டுக்கும் தாங்க. இல்லையா நீங்க அந்த வீட்டுக்கும் தராதீங்க. 24 வீட்டுக்கு தான் எல்லா பொருளும் வாங்கியிருக்காங்க. நாங்கள் எந்த பொருளுமே வாங்கலை. தண்ணி இல்லாத இருக்கிறோம். போனார் போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க எங்களை ரோட்லலாம். நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கே போவோம் சொல்லுங்க. திருவொற்றியூர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் தற்காலிகமாக தங்குவதற்கான மாத வாடகையை செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் தெரிவித்தார். அவங்களுக்கான அந்த தங்கக்கூடிய வசதிக்கான வேலை செய்யறோம்னு சொல்லியிருக்கோம். அதிகமா இந்த வீடுகள் வெளியேறினா 2 வருஷத்துக்கு மேல வெளியே இருக்க வேண்டியது இருக்கும். புதிய வீடு கட்டுறதுக்கு அதுக்கான வாடகை கொடுக்கறதா இல்ல புதிய வீடு கட்டுறோம்? இல்ல, புதிய வீடு கட்டி தராங்க. புதிய வீடு இங்க உள்ள மக்களுக்கு வீடு கட்டி தராங்க. அது வரைக்குமே வாடகை கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் அருகிலேயே அவர்களுக்கு மாற்று இடம் ஒதுக்கப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் உறுதியளித்தார். இந்நிலையில் சென்னை மாநகரில் 62 பகுதிகளில் கட்டப்பட்ட குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை ஆய்வு செய்வதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் வல்லுநர்கள் அடங்கிய 5 தொழில்நுட்ப குழுக்களை அமைத்து குடிசை மாற்று வாரியத்தின் மேலாண்மை இயக்குநர் கோவிந்தராவ் உத்தரவிட்டுள்ளார். இந்த குழுக்கள் அனைத்தும் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டிடங்களை மதிப்பீடு செய்து வெள்ளிக்கிழமைக்குள் அறிக்கை அளிக்கும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் ஆய்வின் முன்னேற்றம் குறித்து தினமும் மாலை 5 மணிக்கு தலைமை அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவொற்றியூர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு இடிந்து விழுந்த போது துரிதமாக செயல்பட்டு பெரும் அசம்பாவிதத்தை தடுத்த திமுக நிர்வாகி தனியரசுவை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 60 அரசு குடியிருப்புகள் இடிந்து விழக்கூடிய நிலையில் உள்ளதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். திருவொற்றியூர் அரிவாக்குளத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் டி பிளாக் கட்டிடம் திங்கட்கிழமை காலை அடியோடு சரிந்து விழுந்தது. அதற்கு சில நிமிடங்கள் முன்னதாக இதே பகுதியில் வசிக்கும் திமுக முன்னாள் கவுன்சிலர் தனியரசு விரிசல் ஏற்பட்ட கட்டிடத்தில் வசித்த மக்கள் அனைவரையும் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டார். முழுமையாக அனைவரையும் வெளியேற்றிய நிலையில் கட்டடம் இடிந்து விழுந்ததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனையடுத்து தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் தனியரசுவை பாராட்டினார். அவருக்கு சால்வை அணிவித்தும் முதலமைச்சர் கௌரவப்படுத்தினார். நடந்த சம்பவத்தில் நிறைய உயிர்களை காப்பாற்றிருக்கிற இது போல இயக்கத்தை சேர்ந்தவங்க இது போல பொது சேவை செய்யணும், அதுக்காக உங்களை நான் பாராட்டினாரு. அவர் பாராட்டினது அவர் எங்களுக்கு சால்வை அணிவிச்சது பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. வாழ்க்கையில் இது கிடைச்ச பெரிய மகிழ்ச்சி இது, அவர் கையால் சால்வை வாங்குறது. இந்நிலையில் திருவொற்றியூர் அரிவாக்குளத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு இடிந்து விழுந்த பகுதிகளை தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் பார்வையிட்டு அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏற்கனவே இடிந்து விழுந்த வீடுகளின் அருகே உள்ள குடியிருப்புகளும் மிக மோசமான நிலையில் இருப்பதாக கவலை தெரிவித்தார். குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்ததற்கு தரமற்ற கட்டுமானமே காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அந்த காசை ஒட்டுமொத்தமாக கட்டிடத்திற்கு செலவு செய்யாம இவர்கள் தங்கள் சுய லாபத்திற்கு எடுத்துக்கிறதுனால தான் இந்த மாதிரி தரம் இல்லாத வீடுகள் இங்க நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் இப்படி ஒரு தரம் இல்லாத கட்டிடத்தை கட்டியிருக்காங்கன்றத ஒரு குழு போட்டு ஆய்வு செய்யணும். ஏன்னா நீதிபதிகள் தலைமையில், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் ஒரு கமிஷன் அமைச்சு ஒரு குழு அமைத்து ஒரு பில்டிங்க்கு மக்களுக்கு ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி இது தரமானதா என்பதை ஆய்வு செய்து தரணும். இதேபோன்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருவொற்றியூரில் இடிந்த வீடுகளில் வாழ்ந்தவர்களுக்கும் அச்சம் காரணமாக அருகிலுள்ள வீடுகளிலிருந்து வெளியேறியவர்களுக்கும் திருவொற்றியூர் பகுதியிலேயே உடனடியாக வீடுகளை ஒதுக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அவர்களுக்கு வீடுகள் ஒதுக்க இயலவில்லை என்றால் இடிந்த வீடுகளை குறிப்பிட்ட காலத்தில் புதிதாக கட்டி அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அதுவரை அவர்களுக்கு மாத வாடகையாக சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப குறிப்பிட்ட தொகையை அரசு வழங்க வேண்டும் என்றும் அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் இடிந்து விழும் நிலையில் உள்ள 60 அரசு குடியிருப்புகள் அகற்றப்பட உள்ளதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். அரசு குடியிருப்புன்னு சொன்னா ஒரு 20% தனியார் முதலே குடியிருக்கலாம். இந்த குடியிருப்புகள் ஏறத்தாழ 193 இடங்களிலே இருக்கிறது. அதிலே 60 இடங்களிலே இருப்பது இப்பொழுது
இடிந்து விடுகிற நிலையில் இருக்கிறது. எனவே அவைகளை எல்லாவற்றையும் இடிப்பதற்கான அனுமதியை பெற்றிருக்கிறோம். பல இடங்களிலே இடிக்கப்பட்டிருக்கிறது. அதை அத்தனையும் இடித்துவிட்டு புதிதாக அங்கே வீடு கட்டுவதற்கான ஏற்பாட்டை செய்கிறோம். அரசு தரமான குடியிருப்புகளை கட்டிக் கொடுத்தாலும் குடியிருப்பவர்கள் அதை நன்றாக பராமரிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து நடைபெறக்கூடிய கட்டட விபத்துகளுக்கான காரணம் மற்றும் அதை தவிர்க்கக்கூடிய வழிமுறைகள் குறித்து கட்டுமான பொறியாளர் சங்க தலைவர் வெங்கடாச்சலத்துடன் நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வீடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ தகுதியற்றது அப்படிங்கிறது பழுதடைந்து இருக்கு, இனிமேல் இங்கே வாழ முடியாது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி நிவர்த்தி செய்யுது? இந்த மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட் அறிகுறிகள்லாம் வருங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நிவர்த்திகள் சொல்கிறேன். என்ன மாதிரி அறிகுறிகள்னா, மழை பெஞ்சா ரூஃப் மூலயமா அந்த மேலே டெரஸ் மூலயமா ஸ்லாபில் ஒழுவ ஆரம்பிக்கும். அது ஒரு டைப் ஆஃப் அறிகுறி. இன்னொன்று பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிராக் இருக்கும். அது பார்த்திங்கன்னா அது அப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். சில இடத்துல பார்த்திங்கன்னா காலம்னு சொல்கிற அந்த மொத்த வெயிட்டையும் தாங்கக்கூடிய பில்டிங்கோட வெயிட் தாங்கக்கூடிய காலத்தில் பேட்சாக கிராக் இருக்கும், வெர்டிகல் கிராக் இருக்கும். இது ஆரம்ப நிலை தான் சொல்லலாம். ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு, சிவில் இன்ஜினியரிங் படிச்சவனை கூப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள்கிட்ட இந்த மாதிரி ஒரு கிராக் இருக்குது, இது என்ன பண்ணலாம், ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பண்ணால் அதிலே நிவர்த்தியும் பண்ணலாம். இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. ஒரு டெஸ்டிங் மிஷின் வச்சு அந்த காலம் தாங்கக்கூடியதான், இவ்வளோ கெப்பாசிட்டி தான் தாங்கக்கூடியதாங்கிறது அந்த மிஷின்லேயே சொல்லிடும். நார்மலாக பிளட் டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் செக் பண்ணி, அது இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அதை பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சேஃப். இன்னும் என்னென்ன விஷயங்களில் அரசு கவனம் செலுத்தணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அரசு முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது அதிகமான மக்கள் நடமாட்டம் உள்ள பிரிட்ஜு தான் ஃபஸ்ட்டு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஒரு வாட்டி ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட், அதாவது எபோ 10 இயர்ஸ்க்கு மேலே உள்ளது ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு எவ்ரி 10 இயர்ஸ் ஒரு ரிப்போர்ட் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி கொடுத்துடலாம். அது மாதிரி மல்டி ஸ்டோரேஜ் எபோ 15 இயர்ஸு உள்ள பில்டிங் எல்லாமே ஒரு வாட்டி ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் கவர்மெண்ட் இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கவர்மெண்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ரீசெண்டாக இந்த மணல் இஷ்யூ ஒன்று, அதாவது முன்னாடி ஆற்று மணல் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக இந்த எம்சாண்டு இந்த மாதிரி, அதாவது எம்சாண்ட்லேயே போலி எம்சாண்ட் நிறையா இருக்குது. இதே மாதிரி பண்ணுறதால இப்போ என்ன ஆகுதுன்னா, இதோடைய பிரச்சனைலாம் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நிறைய கிராக்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை இனிமேல் ஜாஸ்தி ஆகாமல் தவிர குறையாது. காரணம் என்ன, மெட்டீரியல் டெஸ்ட்டு அதாவது எம்சாண்டுன்னு சொல்லி குவாரி டஸ்ட்டை கலந்து கொடுக்குறாங்க. ப்ராப்பரான எம்சாண்டு கொடுக்கறதில்ல, ப்ராப்பரான பி சாண்டு கொடுக்கறதில்ல. ப்ராப்பர் டெஸ்டிங் இருந்தால் மட்டும்தான் சப்ளையே கொடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி விபத்துகளை வருங்காலத்தில் வருவதை தவிர்க்கலாம். அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். உரிய பாதுகாப்புடன் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த கால்நடைத்துறை அலுவலர்களுக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை நந்தனம் கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் அறிவுறுத்தினார். இந்நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு அரசு வழிகாட்டுதல்களின்படி தடுப்புகள், பார்வையாளர் மாடம், ஓய்விடம், தற்காலிக மருத்துவமனை போன்ற பணிகளை மேற்கொள்வதற்கான டெண்டரை மதுரை மாநகராட்சி அறிவித்துள்ளது. அதற்காக வருகின்ற 31ஆம் தேதி ஒப்பந்த புள்ளி பெற்று விண்ணப்பிக்கலாம் என மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விவசாயத்திற்கு வழங்கப்பட்ட இலவச மின் இணைப்புகளில் மீட்டர் பொருத்தும் பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதே நடவடிக்கையை 2003ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் எடுத்தபோது விவசாயிகளிடம் கட்டணம் வசூலிக்க முயற்சி நடப்பதாக திமுக குற்றம் சாட்டியதாக சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாயிகள் பயன்படுத்தும் மின் அளவை கணக்கிடுவதற்காக மட்டுமே மீட்டர் பொருத்தப்படுவதாக அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா விளக்கமளித்தும் அதனை திமுக ஏற்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது நடைபெறும் திமுக ஆட்சியில் புதிதாக வழங்கப்பட்ட 1 லட்சம் இணைப்புகள் போக பழைய மின் இணைப்புகளுக்கும் மீட்டர் பொருத்தும் பணி மும்முரமாக நடைபெறுவதாக ஓபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஆங்கிலேயர் ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டடங்கள் 200 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் நிலைத்து நிற்கும் பொழுது தற்பொழுது ஆட்சியாளர்கள் கட்டும் கட்டடம் மட்டும் ஏன் ஓராண்டிற்கு கூட நிலைப்பதில்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்ட வழக்கில் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் சீமான் ஆஜராகினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்றார். 23 ஆண்டுனா அது திமுக ஆட்சியிலோட கட்டப்பட்டிருக்கலாம்ல. பராமரிப்பு பேசக்கூடாது. நீங்கள் பராமரிப்பு, பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட கட்டடம் இன்னும் இருக்குது. 200 ஆண்டு 300 ஆண்டு தாண்டி இன்னும் இருக்குதுல்ல. நீங்கள் அப்போ எப்படி கட்டுறீங்க? மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன்னு ஒரு ஏமாற்று, ஒரு நல்வாய்ப்பாக வெளியில் வந்துட்டாங்க, உயிர் சேதம் இல்லை. இல்லைன்னா உறங்கிட்டு இருக்கும்போது விடிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்குன்னு சொல்லுங்கள்.
அது யார் பொறுப்பு இருக்கிறதுன்னு சொல்லுங்க. ஒரு அரசு கட்டுதுன்னா அப்போ உலகத்தில் அரசு அப்படி அரசு முத்திரை அரசு கட்டுது அப்படின்னா அது எவ்வளவு தரமாக இருக்குது. உலகத்தில் அரசு மருத்துவமனை, அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு நடத்துகிற போக்குவரத்து. ஆனால் என் நாட்டில் மட்டும் எவ்வளோ கேவலமாக இருக்குது. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் அதன் மதுரை கிளையில் ஜனவரி 3 முதல் வழக்கு விசாரணைகள் நேரடியாக மட்டுமே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பேரிடர் காரணமாக 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் அதன் மதுரை கிளையில் வழக்கு விசாரணைகள் காணொலி காட்சி மூலமாக நடைபெற்றன. இதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாக வழக்கறிஞர்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்தனர். இதனால் கடந்த சில மாதங்களாக வழக்கு விசாரணை என்பது நேரடி மற்றும் காணொலி காட்சி என 2 முறைகளிலும் நடந்து வருகிறது. இந்நிலையில் ஜனவரி 3 முதல் காணொலியில் வழக்கு விசாரணை நிறுத்தப்படுவதாக உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அறிவித்துள்ளது. மறு உத்தரவு வரும் வரை வழக்குகள் நேரடியாகவே விசாரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை சேர்ந்த தொழிலதிபர் MGM மாறனின் 293 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. மதுபான தயாரிப்பு, தீம் பார்க் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டக்கூடிய MGM குழுமத்தின் மாறன் சிங்கப்பூரில் உள்ள 2 நிறுவனங்களில் முதலீடு செய்திருந்தார். அதற்கு ரிசர்வ் வங்கியின் அனுமதியை பெறவில்லை என்று கூறி விசாரணை நடத்தி வந்த அமலாக்கத்துறை இயக்குநரகம் முதலீட்டு ஆதாரத்தை காட்டவில்லை என்றும் குற்றம் சாட்டியது. இந்நிலையில் இந்தியாவில் உள்ள 4 நிறுவனங்களில் மாறனுக்கு சொந்தமான 293 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை முடக்கி இருப்பதாக அறிவித்துள்ளது. பண மோசடி புகாரில் தலைமறைவாக உள்ள முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி காரில் தப்பிப்பதற்கு உதவியதாக அதிமுகவைச் சேர்ந்த 2 பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆவினில் வேலை வாங்கி தருவதாக 3 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை போலீசார் தேடி வருகின்றனர். அவர் வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கப்பட்டுள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ஹொசூர், திருப்பத்தூர் ஆகிய பகுதியில் ராஜேந்திர பாலாஜி மாறி மாறி தங்கி வருவதாக காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இந்நிலையில் திருப்பத்தூர் அடுத்த அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி விக்கி என்பவரும், ஜோலார்பேட்டையை அடுத்த கோடியூர் பகுதியைச் சேர்ந்த மற்றொரு நிர்வாகி ஏழுமலை என்பவரும் ராஜேந்திர பாலாஜியுடன் தொலைபேசியில் பேசி வந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். மேலும் பாஜக கொடிக்கட்டிய காரில் திருப்பத்தூர் மாவட்ட எல்லை வரை அழைத்துச் சென்று தப்பிக்க உதவியதையும் உறுதிப்படுத்திய போலீசார் இருவரையும் பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சர்ச்சை சாமியார் அன்னபூரணியை கைது செய்ய கோரி இந்து மக்கள் கட்சியினர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். தம்மை கடவுளின் அவதாரம் என கூறிக்கொண்டு அருள்வாக்கு கூறும் சாமியார் அன்னபூரணி குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. இந்நிலையில் அன்னபூரணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி செங்கல்பட்டு காவல் உதவி கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இந்து மக்கள் கட்சியினர் புகார் அளித்துள்ளனர். இந்து மத நம்பிக்கை மற்றும் சடங்குகளை அவமதிக்கும் விதமாக அவர் செயல்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பூஸ்டர் டோஸ் போட்டுக்கொள்ள இணை நோய்க்கான சான்றிதழ் தேவையில்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. பூஸ்டர் டோஸ் செலுத்தக்கூடிய பணிகள் தொடர்பாக மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் தமிழக அரசு தரப்பில் மாநில பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம், மாநில தடுப்பூசி திட்ட இணை இயக்குநர் வினய் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன், இணை நோய் உள்ளவர்கள் அதற்கான சான்றினை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற தவறான தகவலை பரவி வருகிறது என்றும், இணை நோய்கள் தங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்ள மட்டுமே அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். பூஸ்டர் டோஸுக்கு ஏற்கனவே போடப்பட்ட தடுப்பு மருந்தை செலுத்த வேண்டுமா அல்லது வேறு மருந்தை செலுத்த வேண்டுமா என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் ராஜேஷ் பூஷன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நாட்டிலேயே விரைவாக கட்டி முடிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் வழித்தடமாக இது கருதப்படுகிறது. சுமார் 11,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு உருவாக்கப்படக்கூடிய இந்த வழித்தடத்தில் முதற்கட்டமாக 9 கிலோமீட்டர் வரையிலான பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதனை துவக்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி கான்பூர் IIT முதல் கீதா நகர் ரயில் நிலையம் வரை மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொண்டார். அவருடன் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஆகியோரும் உடன் சென்றனர். முன்னதாக கான்பூர் IITயில் நடைபெற்ற 54வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பிரதமர், உலகின் 2வது பெரிய ஸ்டார்ட் அப் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று கூறியுள்ளார். கான்பூருக்கு இது இரட்டிப்பு மகிழ்ச்சியான நாள் என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, ஒருபுறம் கான்பூர் நகரம் மெட்ரோ ரயில் வசதியை பெறுவதாகவும், மறுபுறம் IIT கான்பூரில் இருந்து தொழில்நுட்ப உலகம் விலைமதிப்பற்ற பரிசுகளை பெறுவதாகவும் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவின் வலுவான அடித்தளத்தை பலவீனப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியினருக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 1885ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதியன்று உருவான காங்கிரஸ் கட்சியின் 137வது நிறுவன தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி காங்கிரஸ் கொடியை ஏற்றி வைக்க முயன்றார். அப்போது அவருக்கு உதவிய தொண்டர் கயிற்றை வேகமாக இழுக்க கொடி மொத்தமாக சோனியாவின் கையில் வந்து விழுந்தது. உடனடியாக விரைந்து செயல்பட்ட தொண்டர்கள் கொடியை சரி செய்தனர். பின்னர் மீண்டும் கொடியேற்றப்பட்டது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர்கள் பிரியங்கா காந்தி, KC வேணுகோபால் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிறுவன தினத்தையொட்டி சோனியா காந்தி வெளியிட்டுள்ள காணொலியில் காங்கிரஸ் என்பது அரசியல் கட்சியின் பெயர் மட்டுமல்ல, ஒரு இயக்கத்தின் பெயர் என்று கூறினார். சுதந்திர போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினரின் பங்களிப்பை சுட்டிக்காட்டிய சோனியா காந்தி, சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொள்ளாதவர்களால் அதன் மதிப்பை புரிந்து கொள்ளவே முடியாது என்று பாஜகவை மறைமுகமாக தாக்கினார். Divisive ideologies anchored in hate and prejudice, and which had no role whatsoever to play in our freedom movement, are now causing havoc on the secular fabric of our society. இந்தியாவின் வலுவான அடித்தளத்தை பலவீனப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டிய சோனியா காந்தி, நாட்டின் வரலாறு பொய்யாக்கப்படுவதாக சாடினார். நாட்டின் சாதாரண குடிமக்கள் பாதுகாப்பின்மை மற்றும் அச்சத்துடன் வாழ்வதாகவும், ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் புறக்கணித்து சர்வாதிகாரம் நடைபெறுவதாகவும் கூறினார். இந்திய பாரம்பரியம் சீர்குலைக்கப்படும் போது காங்கிரஸ் தொண்டர்கள் அமைதி காக்க கூடாது என்று குறிப்பிட்ட சோனியா காந்தி, ஜனநாயகத்தை பாதுகாக்க போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதேபோன்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி காங்கிரஸ் கட்சி கொடியை ரிமோட் மூலம் ஏற்றி வைத்து தலைவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் இறுதி வாரம் அல்லது மே மாதத்தில் பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்துள்ளார். இந்நிலையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வு அட்டவணையை அரசு தேர்வுத்துறை வெளியிட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரத்தில் அண்ணா நூற்றாண்டு வளாகத்தில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுடன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பள்ளி கட்டடங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது, மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பது, ஒமைக்ரான் வைரஸ் பரவல் முன்னெச்சரிக்கை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தரமற்றது என 1600 பள்ளி கட்டடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றை உடனடியாக இடித்து அகற்றிவிட்டு புதிய கட்டடம் கட்டித்தர உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறினார். ஜனவரி மாதத்தில் பள்ளி மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வு நடத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பொதுத் தேர்வு மோஸ்ட்லி இப்போ இந்த ரிவிஷன் எக்ஸாம் ஜான் 3rd வீக்கில் கண்டிப்பாக ஆரம்பிக்கப்பட்டுரும். இது முடிஞ்ச கம்மிட்டு மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக வந்துடும். ஏற்கனவே அரையாண்டுக்கு நம்ம இப்போ லீவ் விட்டுருக்கோம். நம்ம இந்த அரையாண்டுக்கு லீவ் விட்டனால இதை நான் கோப்பப் பண்ணி நான் அந்த சிலபஸை கவர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எனக்கு ஏப்ரல் லாஸ்ட் வீக் ஆர் மே மாதத்தில் கண்டிப்பாக பொதுத் தேர்வு கண்டிப்பாக நடக்கும். பொதுத் தேர்வுக்கு முன்னதாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களை தயார்படுத்தும் விதமாக திருப்புதல் தேர்வு நடத்தப்படும் என்று ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை அறிவித்திருந்தது. அதன்படி ஜனவரி மற்றும் மார்ச் மாதத்தில் நடைபெறவுள்ள திருப்புதல் தேர்வு தேதிகளை அரசு தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜனவரி 19 முதல் 27ஆம் தேதி வரையிலும், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜனவரி 19ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையிலும் திருப்புதல் தேர்வு நடைபெறவுள்ளது. மார்ச் மாதம் நடைபெறும் திருப்புதல் தேர்வு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 21 முதல் 26ஆம் தேதி வரையிலும், 12ஆம் வகுப்பிற்கு மார்ச் 21 முதல் 29ஆம் தேதி வரையிலும் நடைபெறவுள்ளது. கொரோனா சூழ்நிலையை கருத்தில் கொண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. குறைக்கப்பட்ட பாடத்திட்டங்களின் அடிப்படையில் திருப்புதல் தேர்வுகளில் கேள்விகள் இடம்பெறும் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது.
தமிழகத்தில் மேலும் 11 பேருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை தவிர்க்குமாறு அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் 34 பேருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் மேலும் 11 பேருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 45ஆக உயர்ந்துள்ளது. புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்ட 11 பேரில் ஒருவர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார். 10 பேரில் 6 பேர் சென்னை கிங்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எழும்பூர் மருத்துவமனை, கன்னியாகுமரி, திருவாரூர், திருவண்ணாமலை மருத்துவமனைகளில் தலா ஒருவரும் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒமைக்ரான் பாதிப்புகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசின் மருத்துவ வல்லுநர்களான வினிதா குப்தா, சந்தோஷ்குமார், தினேஷ் பாபு ஆகியோர் அடங்கிய குழுவினர் தமிழகம் வந்துள்ளனர். 2வது நாளாக சென்னையில் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ராமாபுரம், கற்பகாம்பாள் நகரில் உள்ள ஒமைக்ரான் தொற்றில் முதன்முறையாக பாதிக்கப்பட்ட நபரின் வீடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டவரிடமும் அவரது குடும்பத்தினரிடமும் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தை பார்வையிட்டு அதன் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தனர். அப்போது கட்டுப்பாட்டு மையத்திற்கு எத்தனை புகார்கள் வந்தன, எந்தெந்த புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளன, அரசு மருத்துவமனைகளில் உள்ள படுக்கைகள் மற்றும் ஆக்சிஜன் படுக்கைகள் எண்ணிக்கை ஆகியவை குறித்து கேட்டறிந்தனர். மேலும் மாநகராட்சி சுகாதார பிரிவு துணை ஆணையர் மணிஷ் நரவானே உள்ளிட்டோருடன் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினர். அப்போது நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் ஆய்வு செய்தனர். இதனிடையே சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 47 வயதான சர்க்கரை நோயாளிக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்ட நிலையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் என 51 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களது மாதிரிகள் ஒமைக்ரான் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றும் 8 ஊழியர்களுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை எழும்பூர் கண் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், புத்தாண்டின் போது நட்சத்திர விடுதிகளை மாநகராட்சி அதிகாரிகள் கண்காணிப்பார்கள் என்று தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை நட்சத்திர விடுதிகள் ஏராளமாக இருக்கிறது. 31ஆம் தேதி இரவே நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் ஒன்றாய் கூடுவதும், ஒன்றாய் அந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதும், ஒன்றாய் உணவருந்துவதுமான அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். எனவே அதை அன்பு கூர்ந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பெரிய விடுதிகளிலிருந்து அதற்கான அறிவிப்புகள் இதுவரை வராமல் இருப்பது என்பது மகிழ்ச்சி. இதனிடையே புதுச்சேரியில் முதன் முறையாக 80 வயது முதியவர் மற்றும் 20 வயது பெண்ணுக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் மேலும் 2 தடுப்பூசிகளுக்கும் மெர்க் நிறுவனத்தின் மாத்திரைக்கும் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவில் ஏற்கனவே கோவிஷீல்டு, கோவாக்சின், ஜைகோவ்-டி, ஸ்புட்னிக் வி, மாடர்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஆகிய 6 தடுப்பூசிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு மக்களுக்கு செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேலும் 2 தடுப்பூசிகளுக்கும் ஒரு மாத்திரைக்கும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த பயாலஜிக்கல் நிறுவனத்தின் கோபிவேக்ஸ் மற்றும் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட நோவோவேக்ஸ் நிறுவனத்தின் கோவோவேக்ஸுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதில் கோபிவேக்ஸ் முழுக்க இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் தடுப்பூசியாகும். கோவோவேக்ஸை சீரம் இன்ஸ்டிடியூட் உற்பத்தி செய்ய உள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் மொத்தம் 8 கொரோனா தடுப்பூசிகளுக்கு இதுவரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மால்னுபிரவிர் கொரோனா மாத்திரைக்கும் ஒப்புதல் தரப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மெர்க் நிறுவனத்தின் தயாரிப்பான மோல்னுபிரவிருக்கு ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகள் அனுமதி அளித்துள்ளன. மோல்னுபிரவிர் மாத்திரையை டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ், சிப்லா உள்ளிட்ட 13 நிறுவனங்கள் தயாரிக்க உள்ளன. இம்மாத்திரை 30% உயிரிழப்புகளை தடுப்பதாக மருத்துவ சோதனையின் போது கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலிக்கும் மகாராஷ்டிர அமைச்சர் வர்ஷா கெய்க்வாட்டிற்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கங்குலி கொல்கத்தாவின் உட்லாண்ட்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அமைச்சர் வர்ஷா கெய்க்வாட் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். அவர் கடந்த ஆண்டும் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி குணமடைந்தார். மகாராஷ்டிராவின் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்று வந்தார். அண்மையில் அவர் உத்தரப்பிரதேசத்திற்கும் சென்று வந்தார். இதனிடையே அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் அறிகுறியற்ற தொற்றாளர்களின் தனிமைப்படுத்துதலை 5 நாட்களாக குறைத்துள்ளது. முன்பு 10 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தல் கடைபிடிக்கப்பட்டு வந்தது.
கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் டெல்லியில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தலைநகர் டெல்லி உட்பட நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் ஒமிக்ரான் தொற்று பரவி வரும் நிலையில் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆலோசனை நடத்தினார். டெல்லியில் கொரோனா பரவல் விகிதம் 0.55% உயர்ந்துள்ளதால் தடுப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தும் வகையில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இரவு ஊரடங்கு அமலில் உள்ள சூழலில் பல்வேறு கட்டுப்பாடுகளும் கொண்டுவரப்பட்டுள்ளன. அதன்படி பள்ளி கல்லூரிகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்தியாவசியம் இல்லாத பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை மட்டும் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு மண்டலத்திற்கு ஒரு வாரச்சந்தை மட்டும் 50% வியாபாரிகளுடன் செயல்படவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உணவகங்கள் 50% வாடிக்கையாளர்களுடன் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை செயல்படலாம். மதுபான விடுதிகள் நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்படவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில்கள், பேருந்துகள் 50% பயணிகளுடன் இயங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆட்டோ மற்றும் டாக்ஸிகளில் 2 பேர் மட்டுமே பயணிக்க முடியும். தியேட்டர்கள், உடற்பயிற்சி கூடங்கள், மசாஜ் சென்டர்கள், பூங்காக்களை மூடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. திருமண விழா மற்றும் இறுதிச் சடங்குகளில் பங்கேற்க 20 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்கள் 50% ஊழியர்களுடன் செயல்படவும் டெல்லி மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தலை திட்டமிட்டபடி நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், உத்தராகண்ட், கோவா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலையொட்டி பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். இக்கூட்டங்களில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்கின்றனர். கொரோனா ஒமிக்ரான் திரிபு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால் தேர்தலை தள்ளி வைப்பது குறித்து பரிசீலிக்குமாறு தேர்தல் ஆணையத்திடமும் பிரதமர் மோடியிடமும் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கோரிக்கை வைத்தனர். நீதிமன்றத்தின் கோரிக்கையை தொடர்ந்து மத்திய சுகாதார செயலாளர் ராஜேஷ் பூஷனுடன் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். கொரோனா பாதிப்பு நிலவரம், அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் கருத்து மற்றும் ஒமிக்ரான் வைரஸ் அச்சுறுத்தல் உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக தேர்தல் நடைபெறவுள்ள 5 மாநிலங்களில் கொரோனா நிலவரம் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. தேர்தல்களில் பணியாற்ற உள்ள அரசு பணியாளர்களுக்கு தேவையான தடுப்பூசி இருப்பில் உள்ளதா என அறிக்கை தாக்கல் செய்யவும் சுகாதாரத்துறைக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நேரிலும் ஆய்வு செய்கின்றனர். தேர்தல் ஆணையத்திற்கு சுகாதாரத்துறை அளித்துள்ள பதிலில் உத்தராகண்ட் மற்றும் கோவாவில் 100% முதல் தவணை கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 85%, பஞ்சாபில் 79%, மணிப்பூரில் 70% முதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உத்தராகண்ட் மற்றும் கோவாவில் 2ஆம் தவணை தடுப்பூசி 80% தாண்டியுள்ள நிலையில் தேர்தலுக்குள் 100% தடுப்பூசி செலுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என சுகாதாரத்துறைக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தேர்தல் நடைபெறவுள்ள 5 மாநிலங்களிலும் ஒமிக்ரான் தொற்று பரவல் மிக குறைவாகவே உள்ளதாகவும் சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்துள்ளார். எனவே 5 மாநில தேர்தல்களை தள்ளி வைக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தற்காலிக நடைபாதையை சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் KN நேரு, சேகர்பாபு உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தற்காலிக பாதை அமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலியில் கடற்கரை வரை சென்று கடல் அலையில் விளையாடுவதற்கு வசதியாக இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளது. அதன் வழியாக கடற்கரைக்கு சென்று கடல் அலையில் மாற்றுத்திறனாளிகள் மகிழ்ச்சியாக விளையாடினர். இந்த தற்காலிக பாதை ஜனவரி 2ஆம் தேதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு உணவு, தங்குமிடம் உள்ளிட்ட வசதிகளுடன் நீட், JEE போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு அரசே சிறப்பு பயிற்சி அளித்து வருகிறது. இதனால் மாணவர்கள் ஆர்வத்துடன் படித்து வருகின்றனர்.
மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் தேர்வு, ஐஐடி உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான ஜேஇஇ தேர்வு போன்றவற்றில் அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறைவாக உள்ளது. இதனை மாற்றியமைக்கும் வகையில் சிறப்பு பயிற்சிக்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. முதல் கட்டமாக சென்னை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா 80 மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு வகுப்பு நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு தேர்வில் 400க்கு மேல் மதிப்பெண் எடுத்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டு இலவச உணவு, தங்குமிடம் ஆகியவற்றுடன் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதில் படிப்பது சிறப்பாக இருப்பதாக மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். என்னோட அப்பா அம்மா வந்து கொத்தனார், சித்தாள் வேலை தான் செய்கிறாங்க. அண்ட் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க என்ன நம்பி கஷ்டப்பட்டு இங்கே அமைச்சிருக்காங்க. எனக்கும் இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து சாப்பாடு கொடுக்குறதுன்னு எல்லாமே, புக்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு பெஸ்ட்டு டீச்சர்லாம் இருக்காங்க. நம்ம நார்மலாக ஸ்கூல்ஸில் இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாமுக்காக மார்க் வாங்கணுமேனு படிச்சிருப்போம். பட் இங்கே கான்செப்ட்ஸ் நம்ம கிறிஸ்டல் கிளியராக படிக்கிறோம் அப்படின்றதுனால நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிராக் பண்ணலாம். இங்கு போட்டித் தேர்வுகளுக்கு மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்கும் வழிவகை செய்யப்படுவதாக மாணவர்கள் குறிப்பிடுகின்றனர். நீட்டுன்றது இல்லாமல் அதையும் தாண்டி லைஃப்பில் வந்து நாங்கள் முன்னேறணுன்றதுக்காண்டி தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு நீட் பேஸ்ட், ஜேஇ, நீட்டு, ஐஐடி அதில் போகணுன்றது தாண்டி லைஃப்பில் நாங்கள் முன்னேறதுக்கு ஒரு இதுவாக சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால எங்கள் டீச்சர்ஸ்லாம் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி கான்செப்ட் உனக்கு புரியுதா, புரியலன்னா டவுட் கேளு, எவ்ரிதிங் நாங்கள் என்ன வேணால் பண்ணுறோம். இப்போ வந்து எங்கள் ஃபிசிக்ஸ் சார் உட்பட வந்து எங்களுக்குலாம் வந்து நோட்ஸ் கொடுத்துருக்காரு. நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். நீட் இன்க்ளூடிங் நீட் நோட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அதிக மதிப்பெண் எடுத்த சிறந்த மாணவர்கள் என்பதால் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது எளிதாக இருப்பதாக ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். 100% இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து இது வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது நல்ல மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் த வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ்லேருந்து எங்களுக்கு அனுப்பி விட்ருக்காங்க. இவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்குலாம் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே நேரத்தில் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுறதை விட இவங்களுக்கு வந்து லைட்டாக சொன்னாலே நான் உங்களுக்கு நல்லா புரியும். அதனால் எங்களுக்கு மேலும் மேலும் இன்னும் 95%, 100% எடுக்கக்கூடிய அந்த மாதிரியான ஸ்கோர் பண்ணக்கூடிய மெத்தடாலஜிஸை நாங்கள் அடாப்ட் பண்ணுறோம். இங்கே பல லட்சங்களை செலவு செய்து தனியார் பயிற்சி மையங்களில் பயிற்சி பெறுவது என்பது ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு முடியாத காரியம். இந்த சூழலில் பள்ளி கல்வித்துறை மேற்கொண்டுள்ள இந்த முயற்சி அரசு பள்ளிகளில் நன்றாக படிக்கும் மாணவர்களின் வாழ்வில் புதிய வெளிச்சத்தை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரத்துடன் செய்தியாளர் கீதன். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 327 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. தென்னாப்பிரிக்க அணி விக்கெட்டுகளை இழந்து திணறி வருகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் இடையான முதலாவது டெஸ்ட் போட்டி செஞ்சுரியன் மைதானத்தில் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது. டாஸ் வென்று பேட்டிங்கை தொடங்கிய இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 272 ரன்களை எடுத்திருந்தது. இரண்டாவது நாள் ஆட்டம் மழையால் தடைப்பட்ட நிலையில் 3வது நாள் ஆட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே KL ராகுல் 123 ரன்கள் எடுத்திருந்த போது விக்கெட்டை இழந்தார். ரஹானே 48 ரன்களில் ஆட்டமிழக்க பிறகு வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் பெவிலியன் திரும்பினர். இதனால் இந்திய அணி 327 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அதைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய தென்னாப்பிரிக்க அணி வீரர்கள் இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறினர். சற்று முன்பு வரை அந்த அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன்களை எடுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள குரங்களுக்கு தினந்தோறும் 100 கிலோ உணவு வழங்கி தன்னலமற்ற சேவையாற்றி வருகிறார் கட்டுமான ஒப்பந்ததாரர். அவர் குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மதுரை அருகே திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மலை உச்சியில் 500க்கும் மேற்பட்ட குரங்குகள் உள்ளன. மரங்கள் அதிகம் இல்லாத இந்த மலையில் உணவு கிடைக்காமல் குரங்குகள் சிரமப்பட்டு வந்தன. இதனை கண்ட விரகனூர் பகுதியைச் சேர்ந்த கட்டுமான ஒப்பந்ததாரர் சந்திரகுமார் உணவின்றி தவிக்கும் குரங்குகளுக்கு உணவளிக்க தொடங்கினார்.
கடந்த 5 ஆண்டுகளாக நாள்தோறும் மாலை நேரத்தில் 80 கிலோ முதல் 100 கிலோ வரை காய்கறி மூட்டைகளை மலை உச்சி வரை தலையில் சுமந்து சென்று குரங்குகளுக்கு உணவு அளித்து பசியாற்றி வருகிறார். இதனால் நாள்தோறும் குரங்குகள் அவர் வரும் பாதையை நோக்கி காத்திருக்கின்றன. குரங்குகளுக்கு உணவாக பீட்ரூட், கேரட், தர்பூசணி உள்ளிட்ட காய்கனிகள் மற்றும் பிஸ்கட், ரஸ்க், கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்களையும் வழங்கி வருவதாகவும் இதற்காக தினமும் 1500 ரூபாய் செலவழிப்பதாகவும் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். அதுகளும் சாப்பிட்டு தேவையானதை சாப்பிட்டு மீதியை போட்டுட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு 5 வருஷமாக அதுங்களுக்கு பசி இல்லாமல் கூட எதுவுமே கிடைக்காட்டி காய் விலை எதுவும் கூட ரொம்ப இதாச்சுன்னா கூட கோதுமையை வாங்கி ஊற வச்சு அதை கொண்டு வந்து மேலே போட்டுரும். தினசரி செலவு செலவுங்கிறத காட்டில் இறைவன் சொன்னதை செய்கிறங்கிற சந்தோஷம் ஒன்றும். செலவுங்கிறது ஒரு நாளைக்கு 1200 1500 தினசரி செலவு. ஒரு நாள் கூட லீவ் இல்லாமல் அது நம்மளை எதிர்பார்த்து கரெக்டாக அந்த 4:30 மணி நான் வருவேன்னு அந்த பாறையில் நான் தலையில் மூடை வச்சுட்டு ஏறும்போது அதுக்கு இறங்கி ஓடி ஆடுறதவே பெரிய ஆனந்தம். நம்மளுக்கு அந்த மூட பாரமே தெரியாது. இந்த 5 வருஷத்தில் நான் ஏறாத இந்த மலையில் 10 நாள் தான். அந்த 10 நாளுமே நம்ம போடுறதை காட்டு நிறைய போட சொல்லி ஆட்டோவில் ஏற்றி விட்டு ஆளுகளை அனுப்பி அதை போட வச்சுட்டேன். திருப்பரங்குன்றம் மலைவாழ் குரங்குகளுக்கு நாள்தோறும் உணவளிக்க இறைவன் உழைப்பையும் சக்தியையும் கொடுத்தாலே போதும் என்கிறார் இந்த உன்னத சேவைக்கு சொந்தக்காரரான சந்திரகுமார். பணம் இருந்தால் மனம் இல்லாமலும் மனம் இருந்தால் பணம் இல்லாமலும் பெற்றோரை கவனிக்காத இந்த காலகட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக நாள்தோறும் திருப்பரங்குன்றம் மலையில் வாழும் இந்த குரங்குகளுக்கு உணவளித்து வரும் இந்த நபரின் செயல் மனிதாபிமானத்தின் ஒரு அடையாளமாக உள்ளது. மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஹரிகுடன், செய்தியாளர் கருணாகரன், நியூஸ் 18 தமிழ்நாடு. மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.